ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. தனுஷ் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான செம ஹாப்பியான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ராயன் திரைப்படத்துக்கு சன் பிக்சர்ஸ் பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மீண்டும் தனுஷ் அவர்களோட ஸ்பீச்சை கேட்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது ராயன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது. இந்த இசை வெளியீட்டு விழாவை வரும் சண்டே அன்னைக்கு 3 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தான் படத்தோட ட்ரைலர் வெளியானது. இது எல்லாமே செமையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ சன் பிக்சர்ஸ் இன்னொரு பிளானும் பண்ணியிருக்காங்களாம். அதாவது ராயன் திரைப்படம் தனுஷ்க்கு 50வது திரைப்படம். அதனால் இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷன் தேவை. அதே சமயம் இந்த திரைப்படம் ஏ ஃபிலிம். அதனால் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். அதனால் பெருசாக ப்ரொமோஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் பிளான் பண்ணியிருக்காங்களாம். பொதுவாகவே சன் பிக்சர்ஸ் அவ்வளோ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் பிளான் பண்ண மாட்டாங்க. ஸோ தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம்னால இந்த திரைப்படத்துக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ தமிழகத்தில் தான் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடக்க போகிறது. அதுக்கப்புறமா நார்த் இந்தியாவிலும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் மீண்டும் தனுஷ் அவர்களை பார்க்க போகிறோம். தனுஷ் அவர்களோட ஸ்பீச்சை கேட்க போகிறோம். ஸோ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் மீண்டும் ஏதாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.